ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபேசோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது மே மாதம் 5வது மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்கு. மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்ததா 6வது மாதமான ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆன இந்த ஜூன் மாதமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறக்கூடிய மாதம் என்று சொல்லலாம். தலையெழுத்து மாறக்கூடிய ஜூன் மாதம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் நடக்குங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கடகராசியில் பிறந்த நட்சத்திரக்காரங்க யாராக இருந்தாலும் உங்கள் ராசி கடகராசி கடக லக்னனா இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ கடகராசி நேயர்கள் ஜூன் மாதம் 2024 மாத ராசி பலனை தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப ஜூன் மாதம் நடந்துக்குங்க. வாங்க ஜூன் மாத பலன்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ அதிரடியாக பார்க்கலாம். ஜூன் மாதம் உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் உழைச்ச எல்லா உழைப்புகளுக்கும் பலன் கிடைக்காம தடங்களாகிக்கிட்டே இருந்திருக்கும். அப்படி தடங்களாகிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த தடங்களானதுக்கு மேலேயே பலன்கள் கிடைக்கும். அதாவது நீங்கள் உழைத்த அந்த தடங்களான உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்லாம் இப்போ இந்த ஜூன் மாதமானது கிடைத்தே தீரும். ஏன்னா ஜூன் மாதம் பலன்கள் கிடைத்தே தீருங்கிற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் ஜூன் மாதம் புதிய உழைப்பு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கடின உழைப்புக்கே நல்ல பலன் கிடைக்கும்போது புதிய உழைப்புக்கும் நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வளர்ச்சியை உறுதிப்படுத்த நீங்கள் அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும். ஏன்னா தொழிலுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு இதுதான். எல்லாருக்குமே தொழில் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சிறு சிறப்புமாக வாழ்வதற்கு கண்டிப்பாக தொழில் நமக்கு செம்மையாக இருக்கணும். தொழிலில் செம்மையாக இருக்க வளர்ச்சியை உறுதிப்படுத்த நீங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் இந்த ஜூன் மாதம் செல்லலாம். நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளையும் ஜூன் மாதம் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெற்றியாகும். அதுக்கப்புறம் சனியுடைய எதிர்மறை விளைவுகள் உங்களுக்கு ஜூன் மாதம் குறைந்து உங்களுடைய தொழில் மற்றும் நிதி நிலையை உயர்த்துற அளவுக்கு சனி உதவியாக இருப்பார். சனி இதுக்கு முன்னாடி கடந்த மாதங்கள் எல்லாத்திலுமே எதிர்மறையான விளைவுகளை நிறைய கொடுத்துருப்பாரு. அதனாலேயே சனியுடைய ஆட்டத்தினால உங்கள் வாழ்க்கையில் பெருமளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமே குறைந்து இப்போ அவரே உங்களுக்கு உதவியாக இருப்பார். தொழில் மற்றும் நிதி நிலையில் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பார். ஸோ வெற்றியை பெறக்கூடிய இந்த ஒரு மாதத்தை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடையிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதாவது தெற்கு திசையில் சாதகமாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுடைய நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு பெயரையும் புகழையும் கொண்டு வரும். அந்த பெயரையும் புகழையும் கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு அதிசயத்தினால உங்களுடைய வளர்ச்சி இன்னும் உறுதுணையாக மாறும். அதாவது உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிறைய விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வளர்ச்சிக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்புகள் பயன்படுத்தி புதிய விஷயங்கள் நிறைய கற்றுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு இருக்கும். முழுசாக அவங்களுடைய ஆசி உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய எல்லா செயல்களும் உறுதியாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்யலாம், மற்ற மாநிலங்களுக்கு பயணம் செய்யலாம். உங்களுடைய தொழில் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு அதிசயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். நீங்கள் உயர்நிலை பதவிகளுக்கு பதவி உயர்வு கூட பெறலாம். இத்தகைய நேர்மறையான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி கொடுத்தது எல்லாமே ஈடு செய்யும். உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய நல விரும்பிகள் உங்களுக்கு சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பாங்க.
இழப்புகளை எல்லாம் நிறைய உங்களுக்கு தடுக்க முடியும். உங்களை சுற்றியுள்ளவர்களோடு சுமூகமான உறவை பேணுவதற்கு கூட கடவுளுடைய அனுக்கிரகம் கிரகங்கள் மூலிமா கிடைக்கும். இது உங்களுக்கு ஒரு மன அமைதியை தரும். உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குடும்ப உறுப்பினர்களோடு பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனதைரியம் உண்டாகும். உங்கள் வருமானத்தை மேம்படுத்த பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்த வாய்ப்பு இருக்குது. இது போன்ற செயல்களில் மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். பிள்ளைகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவாங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். நீங்கள் உங்கள் கடன்களை திருப்பி செலுத்தலாம் மற்றும் உங்கள் உடல்நலம் மற்றும் சட்ட சிக்கல்களை இப்போது சமாளிக்கிற மாதிரியும் இருக்கும். அன்புக்குரியவர்களை புரிந்து கொண்டு ஆதரவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க மூலிமா சில சப்போர்ட் இருக்கும். கூட்டாண்மைகளை தவிர்க்கணும், ஏனெனில் அவை திடீர் வீழ்ச்சிகளுக்கு வழிவகுக்கும். அதை ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்வதி தேவியை தவறாமல் வழிபாடு செய்திங்கன்னா உங்கள் வளர்ச்சிக்கு பெருமதியான ஒரு இது உதவும், அதாவது கிரகங்கள் உதவும். ஸோ பார்வதி தேவியை இனி ஜூன் மாதம் தவறாமல் வழிபாடு செய்து பாருங்கள். ஆக மொத்தம் இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய மாதம் என்று தாங்க சொல்லப்பட்டிருக்கு. கடவுள்கிட்ட நின்று நாம் கதறினாலும் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்து தீரும். அதனால் பார்வதி தேவியை தவறாமல் வழிபாடு செய்து உங்கள் வளர்ச்சிக்கு பெருமளவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய காதல் மற்றும் உறவுகள் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதை இந்த மாதத்துக்கு தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதத்தில் உங்கள் துணை அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. அவங்க உங்கள் சிரமங்களை புரிந்து கொண்டு அவற்றை சமாளிக்க உங்களுக்கு உதவ முயற்சி செய்வாங்க. இருப்பினும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் சில இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதாவது அவங்க குடும்ப உறுப்பினர்களால் சில பிரச்சனைகள் இருக்கும். அது பிரிவினைவை ஏற்படுத்தும். அந்த திடீர் பிரிவினை உங்களை ஒரு புதிய இடத்திற்கு மாற்ற தூண்டும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஒற்றர்களாக இருக்கிறவங்களுக்கு காதல் அறிவிப்புகளை செய்ய நேரம் இப்போ சரியில்லை. உங்கள் அன்பானவர் உங்கள் முன்மொழிவை நிராகரிக்கலாம். எனவே பொறுமையாக இருங்க, லவ்வை சொல்லாதீங்க. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க மற்றும் நட்பு உறவுகளை பேணுங்க. உங்கள் வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகளை சமாளிக்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. மேலும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்கள் துணையோடு நீங்கள் மீண்டும் இணையலாம். உங்கள் கூட்டாளரோடு சட்ட மோதல்கள் இப்போது தீர்க்கப்படலாம். ஸோ இந்த மாதிரியாக தான் உங்கள் காதல் உறவு இருக்கும். இந்த காதல் உறவில் உங்களுக்கு சுமூகமான உறவை பேணுவதற்கு துர்காதேவியை இந்த ஜூன் மாதம் வழிபாடு செய்திங்கன்னா உங்கள் உறவை மேம்படுத்த உதவியாக இருக்கும் இந்த வழிபாடு. அதுக்கப்புறமா உங்கள் நிதி எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். நிதி நிலைமை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதத்தில் பல கிரகங்கள் நிதி வளர்ச்சிக்கு சிறப்பாக அமைந்திருக்கு. எனவே உங்கள் சேமிப்பையும் செல்வத்தையும் அதிகரிக்க இந்த ஜூன் மாதத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் பல ஆதாரங்கள்லேருந்து பணம் பெறலாம். இது கடன்கள் மற்றும் சட்டம் மற்றும் மருத்துவ செலவுகள் போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். பணத்தை சேமிக்கவும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் சரியான திட்டத்தை வரையணும். குடும்ப விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு, அதாவது குடும்ப விழாக்கள் மூலிமா கொண்டாட்டங்கள் வரல, அதுக்கு செலவுகள் செய்கிறதுக்கு கொஞ்சம் செலவுகள் கூடும். உங்கள் தாய் மற்றும் பிற குடும்ப பெரியவர்களுடைய உடல்நல கவலையை ஏற்படுத்தும் மற்றும் பெரிய மருத்துவ செலவுகளுக்கு வழிவகுக்கும். நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கனவு கண்ட இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யலாம். இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும். உங்களுக்காக பணம் செலவு பண்ணலாம். நீங்கள் ஒரு மூத்த உடன்பிறப்பு அல்லது நண்பர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த டைம் நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். இருந்தாலும் சிவபெருமான வழிபாடு செய்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி இன்னும் அதிகமாகக்கூடும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா ஜூன் மாதம் உங்கள் வேலை வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்குது. வேலை வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. உங்கள் சொந்த ஊர்லேருந்து தொலைதூர இடங்களுக்கு செல்லலாம். இது உங்கள் வளர்ச்சிக்கு நல்லது. உங்கள் செயல்பாடுகளை வெற்றி மற்றும் முன்னேற்றத்திற்கு தெற்கு திசை சாதகமாக இருக்குது. இருப்பினும் நிர்வாகம் மற்றும் நிர்வாகத்தில் உள்ளவர்களோடு வரம்புகளை பேணுங்க, அல்லது அது சிக்கல்களை ஏற்படுத்தும். ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேலையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வரம்பை மீறாதீங்க. அதுக்கப்புறம் வணிகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜூன் மாதம் வணிக முதலீடுகளுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், வளர்ச்சியை கொண்டு வரும். உங்கள் இலக்குகளை அடையிறதுக்கு வளர்ச்சி உதவியாக இருக்கும். புதிய இடங்களில் கிளைகளை தொடங்கலாம், நல்ல வருமானம் பெறலாம். இருப்பினும் சொந்த ஊரில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம். எனவே உங்கள் சொந்த ஊர் தொடர்பான நடவடிக்கைகளில் மட்டும் அதிக கவனம் செலுத்துங்க. இது குறைந்த லாபத்தையும் தொழில் வளர்ச்சியில் சிரமங்களையும் தரும். லக்ஷ்மி தேவியை வழிபட்டிங்கன்னா தொழிலில் நஷ்டம் ஏற்படாமல் தடுக்கும். ஸோ லக்ஷ்மி தேவியை வழிபடுங்க, அதுதான் நல்லது.
உடல்நலத்தில் கூட தலை, மூளை மற்றும் வயிற்றோடு தொடர்புடைய உடல்நல பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு ஜூன் மாதம் சாதகமாக இருக்குது. வழக்கமான பரிசோதனைகளை மேற்கொண்டிங்கன்னா எல்லாம் ஓகேவா இருக்கும். மருத்துவருடைய அறிவுறுத்தல்களை கவனிங்க. இந்த காலகட்டத்தில் சில குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். செலவு அதிகரிக்கும். உங்கள் தாய் அல்லது தாய் உருவங்களுக்கு சில உடல் மற்றும் மனப்பிரச்சனைகள் இருக்கலாம். எனவே உஷாராக இருங்க. ஸோ உடல்நல பொறுத்த வரைக்கும் உஷாராக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் இப்படி தான் ஆட்டி வைக்க போகுது. ஸோ ஆட்டி வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப இந்த மாதம் நடந்துக்குங்க. இந்த மாதம் நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடைந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனி நான் போடுற மோர் அப்டேட்டான வீடியோலாம் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நாளைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன் என்னங்கிற வீடியோவோடு மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.